என்ன அப்படின்னா, நம்ம சாப்பாட்டு காரியங்களை பத்தி பேசினேன். பைபிள்ல தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நேரடியான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நேரடியான அர்த்தங்கள் கிடையாது. அதுக்கு அது ஒரு கவிதை முறையில் எழுதப்பட்ட புத்தக அதிகாரங்கள். ஈஸியா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பாருங்க. இப்போ நம்ம வெளியில போறோம். நிலா இருக்குதா? வெளியில பார்க்கல. நிலா இருக்குதா? நிலா இருக்குதா வெளியில? அப்ப நிலாவை பார்த்து நானு, இடி நிலவே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், உன் முகம் பால் போல பொங்கி வழிந்தோடக்கூடிய ஆறு போல இருக்கிறதே அப்படின்ட்டு அந்த நிலாவை பார்த்து நான் ஒரு கவிதை எழுதுறேன். அப்போ இதை தெரிந்த தமிழ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ தெரியும், ஓ ஃபாதர் என்ன பண்றாங்க, ஓ இந்த நிலாவை ஒரு பெண்மையோடு உவமிக்கிறார். புரிஞ்சுச்சா? ஆமா ஆமா, அதான அர்த்தம். இப்போ இந்த அர்த்தம் தெரியாத ஒரு மலையாளி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இது ஃபாதர் என்ன அதை போய் எடின்னு கூப்பிடுறாரு, பால் போன்னு கூப்பிடுறாரு, அப்போ அர்த்தம் தெரியாது. அப்போ இதே மாதிரி தான் கவனிங்க, தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரை எபிரேய மொழியில் கவிதை வடிவில் எழுதப்பட்டது. சரியா? அப்போ அங்க எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு உண்மையான காரியத்தை சொல்ல கதை வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பழத்தை போய் ஆதாம் போய் சாப்பிட்டாரு, பழத்தில் அல்ல பிரச்சனை. ஹலோ, ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டான் அதான் பிரச்சனை, அப்படி இல்லை. அதோட அர்த்தம் என்ன? அதோட அர்த்தம் என்ன? பழத்துல இருந்தா பாவம் வந்துச்சு. அப்ப அதோட அர்த்தம் என்ன? கட்டளையை மீறினான், அதான் அதோட அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஒரு நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண காரியத்தை வச்சு ஆண்டவர் வேற ஒரு மறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு, அதான் அதோட அர்த்தம். புரியுதா? என்பதை போலத்தான் இப்ப நான் சொன்னக்கூடிய இந்த உணவு முறைகள் எல்லாமே நேரடியா என்ன நினைக்க கூடாது, ஓ ஆண்டவர் களியை சாப்பிட சொன்னாரு, கூழை குடிக்க சொன்னாரு, இது வழியாக வேற ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 2 கை இருக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா. கரங்களை அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. சரி, அப்ப முதல் தரமான உணவு திணை வகைகளும் பழங்கள்.